நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து நைட்டே டிசைட் பண்ணிட்டேன், தக்காளி சட்னியும் பாலக் சப்பாத்தியும் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம். காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா வந்து லஞ்சு செய்கிற வேலை இல்லை, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. சரி அந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு படுத்தேன். சரி எப்போவுமே 5:45க்கு 6 எழுந்து லஞ்சிலேருந்து டிஃபன்லேருந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். நான் சரி நம்மளுக்கு டிஃபன் வேலை தானே, கொஞ்ச நேரம் பற்றி எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி தானே பட்டு 7 மணிக்கு எழுந்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. துணி அயன் பண்ணுறேன், பசங்களுக்கு ஜூஸ் போடுறேன், தக்காளி சட்னிக்கு அரிகிறேன், அதுவும் லேட்டு, எல்லாமே லேட்டு சொதப்பிச்சு இன்னைக்கு ரொம்ப. நான் தான் ஸ்கூலில் இட்டுட்டு போய் விடணும், நானே ரெடி ஆகலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. கையெல்லாம் வேற உதவுது, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்கள அம்மா நாங்கள் தோசையே எடுத்துகிட்டு போகிறோம், எங்களுக்கு குட்டி குட்டியாக கல் தோசை மாதிரி ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கு கல் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள இட்டுட்டு போய் விட்டுட்டு அப்புறம் நான் வந்துட்டு தான் இந்த சப்பாத்தி வீடியோ எடுத்தேன். டிடி